சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறாரா? சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி தொந்தரவு கொடுக்குறாரா? சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து மறைஞ்சிருந்து கல்யாண தடையை உண்டாக்குறாரா? அதுக்குன்னு சில கோவில்கள்லாம் நீங்கள் போய் வந்திருப்பீங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம்? வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆடைகள், உடைகள், ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுக்கிரனுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். சுக்கிரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பூ பெய்திய பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழாலாம் வைக்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஆபரணங்கள்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வெள்ளியால் ஆன ஆபரணங்கள், ஆன்டிக் ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பழைய டிசைனில் இருக்கக்கூடிய நகை நட்டோ அல்லது சில ஆன்டிக் ஜுவல்லரி, சில நகைகள்லாம் கொடுக்கறது, வெள்ளியால் ஆன பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்ல இனிப்பு வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். முக்கியமாக ஆடைகள் தருவதன் மூலமாக சுக்கிர பலத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியுங்கிறது உண்மைங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சுமாராக இருக்கிறாரா? உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியாக இருக்காரா? அவரால் பாதிப்பு வராமல் இருக்கணுமா? ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு நீங்கள் உதவலாம். அதே மாதிரி பக்தி புத்தகங்கள், பகவத்கீதை வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். புத்தகங்கள், பக்தி ஆன்மீக பாடல்கள் புத்தகங்கள், அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா சொர்ண தானம், தங்கம் தானமாக கொடுக்கலாம். நம்ம சக்திக்கு முடிஞ்சது நான் சொல்ல வரேன். இப்போ ஏழை பொண்ணு திருமணம் முடிக்க முடியலை, அதே மாதிரி ஏழை பையன் திருமணம் முடிக்க முடியல, அவங்களுக்கு நம்ம மாங்கல்யம் செய்து தரலாம். தங்கத்தில் தாலி செய்து அவங்க கல்யாணத்துக்கு நாம் உதவலாம். கூரைப்புடவை வாங்கி தரலாம். இதெல்லாம் குரு பகவானை நாம் பலப்படுத்துறதுக்கான எளிய வழிகள். இதுக்கெல்லாம் நீங்கள் மந்திரம் சொல்ல வேணாம், ஜபம் பண்ண வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அலைய வேண்டாம். இருந்த இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய முடியுங்க. சனி பகவான் சரியில்லாமல் கஷ்டத்தை கொடுக்குறாரா? கருப்பு நிற தானியங்கள், ஆடைகள், அதெல்லாம் நீங்கள் வாங்கி தரலாம். கம்பளி வாங்கி தரலாம், கோணிப்பை, அது மாதிரி சிலதெல்லாம் வாங்கி தரலாம். அதே மாதிரி இரும்பு பொருட்கள், சமையலறை சாதனங்கள், அது வாங்கி தரலாம். குக்கர்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே இரும்பு தானே, நல்ல குக்கர் அது மாதிரிலாம் வாங்கி தரலாம். காலணிகள் வாங்கி தரலாம். சனி பகவான் சரியாகி நமக்கு நல்ல விதத்தில் உதவுவார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதன் மூலமாக சனி பகவானுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ராகு தான் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், சர்பசாந்திலாம் செய்துட்டேன், நல்லது தான். வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம்? உளுந்து தரலாம். உளுந்த வடை, மெது வடை இருக்கு இல்லைங்களா, அதை தயிர் வடையாகவும் கொடுக்கலாம், அல்லது சாம்பார் வடையாகவும் தரலாம். வர்றவங்களுக்கு நாம் செய்து கொடுக்கலாம். நாம் மற்ற இடங்களுக்கு ஓடுறதை விட வீடு தேடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அது மாதிரி சுவையாக அந்த உணவுப் பொருளை கொடுப்பதன் மூலமாக நமக்கு ராகோட ஆதிக்கம், ஆசீர்வாதம், அதெல்லாம் பாசிட்டிவாக கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு நிற ஆடு, மாடு, கோழிகள், இதெல்லாம் கூட தானமாக கொடுக்கலாம். கேது தாங்க பாடாப்படுத்துகிறாரு, லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு கேது சாந்தப்படுத்துறதுக்கு ஓவியங்கள் தரலாம். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்லேருந்து, அப்புறம் சித்திரங்கள், படங்கள், சுவாமி படங்கள், அதெல்லாமே தரலாம். அதுக்கடுத்தது தெய்வ இடங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். இப்போ உங்கள் கூட ஒருத்தர் கோவிலுக்கு வராருன்னு வைங்களேன், அவருக்கு நீங்கள் செலவுகள் செய்யலாம். இப்போ சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு பக்தர் போகிறார், சுவாமி போகிறாருன்னா அதுக்கு வேண்டிய செலவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்னதானம் செய்து அவங்கள அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி பக்த கோடிகளுக்கு செய்வதன் மூலமாக கேதோட பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் பெறலாம். அதனால் நவகிரகங்கள் நமக்குள்ளார இருக்காங்க, நாம் எங்கேயும் போய் தேடிக்கிட்டு அலைய வேண்டாம். அவங்க சில ஆதிக்கத்தில் இருக்காங்க, சில பொருள்கள் மேலே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பொருள்களை தொடர்ந்து நாங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது நவகிரகங்களுடைய அருளாசி கிடைப்பதோட நம்ம ஜாதகத்தோட பவர் அதிகமாகிட்டே போகும். நம்ம ஜாதகத்துக்கு பவர் கூட கூட நமக்கு பவர் கூடி சகல சௌபாக்கியங்களும் நமக்கு சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.